Hi friends, welcome to Zeenathsworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதான் பன்னீர் பராத்தா. இது எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நான் இங்க பவுல்ல ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்போ இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் பார்த்து தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ தான் பன்னீர் பராத்தா சூப்பராக வரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அதில் தடவி வச்சிடலாம். நல்லா மாவு ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் இங்கே பன்னீர் ஒரு 100 கிராம நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே பெரிய வெங்காயம் 1 நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம். பச்சை மிளகா 1 மெல்லிசாக கட் பண்ணி போட்டுடலாம். இஞ்சி ஒரு துண்டை இடித்து போட்டுருவோம். உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த மாவை திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை நம்ம 4 உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். அதில் ஒரு உருண்டை எடுத்து மாவு கொஞ்சம் மேலே போட்டு இப்போ நம்ம பரப்பிடலாம். சப்பாத்திக்கு எப்படி பரப்பிடணுமோ அதே மாதிரி பரப்பிடுங்க. நல்லா இந்த மாதிரி பரப்பிட்டு ஃபில்லிங் வச்சு இந்த மாதிரி 4 மணிப்பாக நம்ம மடிச்சுட்டு திரும்ப சப்பாத்தி பரப்பிட்டு நம்ம பரப்பிடுவோம். What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, நம்ம நெய் பட்டர் கூட ஊற்றலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த பன்னீர் பராத்தா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம சைட் டிஷ் கூட பண்ண தேவையில்லை.